இந்த கடற்கரை முழுக்க இது வரைக்கும் 2-3 கிலோமீட்டர் தேடியாச்சு சார், எதுவுமே கிடைக்கல. இல்ல சார், இன்னும் நல்லா தேடி பார்க்கணும் சார். என் தங்கச்சி எங்கனக்குள்ளதான் எங்கனாச்சும் இருக்கா. கண்டிப்பா தப்பான ஒரு முடிவு எடுக்க மாட்டா. நல்ல தைரியமான புள்ள, தைரியமான புள்ளது, நல்ல தைரியமான புள்ள. இங்க எங்கேயாவது விசாரிப்போம் வாங்க. இல்ல நீங்க என்ன எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம் மச்சா. இப்படி எத்த முடிவு கொடுப்பேன். ஐயோ என் பிள்ளைய தோச்சிட்டேன். அக்காவோட செருப்புக்கா. ஐயோ அக்கா, அக்காவோட செருப்பு. எங்கள போனா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியாரா? எதுவா இருந்தாலும் அண்ணகிட்ட சொல்லுவேல, சொல்லாமையே போயிட்டியல. ஏழை எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. இந்த அண்ணன் இருக்கோம்ல, நாங்களாம் இருக்கோம்ல. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. ஏழை எங்களை விட்டு போயிட்டு போட்ட ராத்ரா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வரும்போதே நான் புரிஞ்சிருந்திருக்கிறேன். என் தங்கச்சி நானே பறி கொடுத்துட்டேனே, பறி கொடுத்துட்டேனே. இந்த அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல, சொல்லுவியே உலகத்திலே நீதானே சிறந்த அண்ணன் சொல்லுவீங்களே. எப்படில இந்த அண்ணனை விட்டு போறது உன்னோட சாமி எங்க கிட்ட இருந்து கொண்டு போனதுக்கு அப்புறம் உன்னை வாழ வைக்க முடியாத பக்கத்தையும் நான் வாழ்ந்த எண்ணத்துக்குள்ள பிரோஜனம். என்னை அந்த கடல் எடுத்துட்டு போட்டும்ல, நானும் கூட வந்துருந்தோம்ல. யோ மாப்ள, என்ன அப்படி அசால்ட்டா இருக்கிற? அது எங்கிட்டாவது போய் நாட்டுக்கிட்டு செத்து போனா யார் யா பதில் சொல்றது? அண்ணன் என்னன்னு சொல்ற? அது மட்டும் செத்து போச்சுன்னு வையே, மொத்த குடும்பத்தையும் வரதட்சணை கேஸ், மருமகளை கொடுமைப்படுத்தின கேஸ்னு எல்லா கேஸையும் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. அதுலயும் அந்த சம்பவம் இருக்கானே,
தங்கச்சி விஷயத்துல யமகாதகமா? ஆமாமா, உன் அண்ணன் சொல்றது சரிதான். நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு இங்க இருக்க வேணாம். தலைமறைவா சொந்த ஊருக்கே போயிடலாம். அப்பதான் கேஸ்னு வந்தா வக்கீல வச்சு ஜாமீனாவது வாங்க முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். துணிமணி எல்லாம் எடுத்து வைமா. நீங்க பாட்டுக்க மேல கை வச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ஆள் இருக்கு. சொல்லாம கொள்ளாம உங்க தங்கச்சி போனதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஏய், என் தங்கச்சி சாவுக்கு 6 காரணம்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நீ என் தங்கச்சி யாரு கூட தெரியாது உனக்கு? படுவாவி படுவாவி. நீங்க சும்மா இருங்க. ஏட்டையா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது ஏட்டையா. என்ன மட்டுமாவது விட்டுருங்க ஏட்டையா. அண்ணா விடாதண்ணா இந்த ஆள. எல்லாரையும் மூட்டை விட்டு கொலை கழுதை இந்த ஆள. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான். அடினா அவன. என்னம்மா சொல்ற? நான் என்னம்மா பண்ணுனேன்? ஏ பொட்டுக்கடலை, நீயும் இந்த சதியில உடனதா வரணியம்மா தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாது. வெங்கடேஷ், ரத்னாவோட இந்த நிலைமைக்கு உங்க குடும்பம் தான் காரணம்.